வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, அக்டோபர் 13 தத்துவஞானி வேதாத்ரி மௌனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே இன்றைக்கு பதிவுகளின் சின்னம் என்பது குறித்து பேசுகிறார். பாருங்கள், கேட்போம். பதிவுகளின் சின்னம் என்பது பாவப்பதிவுகளின் சின்னம் என்பதாகத்தான் நாம் பேச வேண்டும். ஒரு மனிதனுக்கு பாவப்பதிவுகள் இருக்கின்றன என்பதனை எடுத்து காட்டுவது என்னவாக இருக்கும் என்று கூறுகிறார். அது அவருடைய உள்ளத்திலே கலங்கம், உடலிலே நோய் என்பதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். சில பேருக்கு இந்த வினைப்பதிவுகள் கர்மா என்பதிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்காக சொல்லுகிறேன், இன்றைக்கு மரபணு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட நிலையிலே அது பேசுகிறது. ஒரு மனிதனுடைய எந்த ஒரு செயலும் தகுந்த ரசாயன மாற்றம் ஏற்பட்டு புரதங்களாக மாறி ஏடிசிஜி என்று சொல்வார்கள், 4 வகை அமிலங்களாக மாறி அது டிஎன்ஏவில் பதிவேற்றம் நடக்கின்றது என்று மரபணு விஞ்ஞானம் பேசுகிறது. அது இன்னும் ஒருபடி மேலே போய் இப்போது வளர்ந்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த மரபணுவை படித்து அதற்கு என்னவெல்லாம் நோய் வரும் என்பதை கண்டறிந்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய வகை கூட கண்டுபிடிக்க முடியும் என்கிற அளவிற்கு மரபணு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட நிலையில நீங்கள் இந்த பதிவுகளின் சின்னம் என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி பதிவுகளின் சின்னமாக தெரிவது உள்ளத்திலே கலங்கம் என்று சொல்கிறார். உள்ளத்திலே கலங்கம் என்பது வெறுமனே மனநலம் பாதிக்கப்படுவது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற வாழ்க்கை சிக்கல்கள், சிந்தனை ஆற்றல் குறைவது என்பதெல்லாம் கூட நாம் ஏற்கனவே செய்த செயல்களின் விளைவுதான் என்பதாகும். அதே போல உடலில் நோய் ஏற்படுகிறது என்றால் அந்த நோய்க்கான காரணமும் கூட ஏற்கனவே நாம் பெற்ற பதிவுகள் தான் என்று தத்துவஞானி வேதாத்ரி மௌனி குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட அந்த உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம் என்ற அந்த பாவ பதிவுகளின் சின்னத்தை எப்படி அழித்தொழிக்க முடியும் என்று கேட்கும்போது சொல்கிறார், முடியும். தொகுந்த குண்டலினி யோக பயிற்சி, அதாவது அறிவு கூர்மையை, மனபலத்தை பெருக்குகிற தியான பயிற்சி, எளிய முறையிலே உடற்பயிற்சி போன்றவற்றையெல்லாம் தொடர்ந்து பழகும் போது இந்த பதிவுகள் நம்மை விட்டு அகலும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மௌனி குறிப்பிடுவது உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.